الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1447 ஆண்டில் நமது வாராந்த தலைப்பாக மானபியும் மஹரிசுல் ஈமானும் என்ற தலைப்பிலே சில விடயங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே மாதத்தில் 3 வாரங்கள் மதீனாவுடைய சிறப்பை பற்றியும், மாதத்தில் 1 வாரம் மாநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று தொடரை பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று மதீனாவுடைய சிறப்புகள் பற்றி நாம் கடந்த வகுப்பிலே நாம் பார்க்கின்ற போது மஸ்ஜிது நபவியுடைய அமைப்புகள், ரியாதுல் ஜன்னா, அதற்கு பின்னால் எங்க வந்து நிற்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இடமும், கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இடமும், கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அடங்கப்பட்டிருக்கிற இடம், அவருடைய அமைவிடம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு அடுத்ததாக நாம் நபி அவர்கள் பள்ளியினுள் அடங்கப்பட்டிருக்கிறார்களா என்ற ஒரு கேள்விக்கு பதிலாக சில விடயங்களை பார்த்தோம். அதிலே முக்கியமான சில விடயங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியினுள் அடங்கப்படவில்லை. அடுத்ததாக மன்னரைகளை பள்ளி வாயில்களாக ஏற்றுக்கொள்வதை நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். நபிமார்கள் எந்த இடத்தில் மரணிக்கிறார்களோ அந்த இடத்தில் தான் அடக்கப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தது தனது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு என்பது மஸ்ஜிது நபவியுடைய அண்டை வீடாக, பக்கத்து வீடாக அமைந்திருந்தது. ஹிஜ்ரி 88ஆம் ஆண்டு மதீனாவில் உள்ள சஹாபாக்கள் அனைவர்களும் மரணித்ததற்கு பின்னால் உமையா ஹிலாஃபத்திலே, அதாவது வலீத் இப்னு அப்துல் மலிக் அவருடைய அந்த மஸ்ஜிது நபவியுடைய விரிவாக்க பணி ஏற்பாடு செய்கின்ற போது இந்த நபியுடைய மனைவிமார்களுடைய வீடுகள் உள்வாங்கப்பட்டது. நிர்பந்தத்தின் அடிப்படையில், மகிமைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அல்ல என்பதை நாம் பார்த்தோம். அதே போன்று ஒரு இந்த நபி அவர்களுடைய அடக்கஸ்தலம் ஆயிஷா நாயோட வீட்டில் அடங்கப்பட்டிருந்தாலும் கூட உலமாக்களுக்கு மத்தியிலே ஒரு சில முரண்பாடான கருத்துக்கள் இருப்பதை நாம் பார்த்தோம். இல்லாமல் இருந்தால் நல்லம் என்ற ஒரு கருத்துப்பட. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீடு என்பது அப்புறப்படுத்தப்பட முடியாத ஒரு விடயமாக ஆகிவிட்டது. காரணம், அவருடைய வீடு பள்ளியில் அண்டை வீடாக இருந்தது. நபி அவர்கள் மரணித்தது அதே இடத்தில், நபிமார்கள் மரணித்தால் அடங்கப்பட வேண்டிய இடமும் அதே இடம். எனவே அந்த இடத்தை அப்புறப்படுத்த முடியாத ஒரு நிலை என்பதால் அது நிர்பந்தத்தின் அடிப்படையில் அவ்வாறு அமைந்து விட்டது. அவ்வாறு ஒருவர் அந்த மன்னரையை நெருங்கி தொழ வேண்டும் என்று நாடினால் கூட நெருங்க முடியாது என்ற கருத்தை பார்த்தோம். ஏனென்றால் கட்டிடமாக கட்டி அந்த சிவர்கள் ஐங்கோணமாக, உதாரணம் ஐங்கோணமாக இருப்பதனால் எந்த பக்கம் கிப்லா என்பதை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான கோணத்திலே பாதுகாப்பரனாக கட்டப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரின் மீது பள்ளி கட்டப்படவும் இல்லை, நபி அவர்கள் பள்ளிகளில் அடக்கப்படவும் இல்லை என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். உண்மையிலே ஒரு மனிதன் இந்த நபியுடைய அந்த 2 நபித்தோழர்களுடைய அடக்கஸ்தலங்களை பார்க்கின்ற போது புரிந்து கொள்வார்கள், நபி அவர்களுடைய அந்த பள்ளியின் ஓரத்தில் தான் வீடு அமைந்திருக்கிறது. விஸ்தரிப்பு பணி என்று வருகின்ற போது அதனை அப்புறப்படுத்தவோ அல்லது தூரமான இடத்தில் கொண்டு போய் சேர்க்கவோ முடியாத ஒரு நிலை என்பதை புரிந்து கொள்ளலாம். அதே போல் இவ்வாறான நிலை இருந்தாலும் கூட அறிஞர்களுக்கு மத்தியிலே ஒரு பள்ளியினுள் அடங்கப்பட வேண்டுமா என்பதிலே ஒரு மாற்றமான கருத்து இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். எனவே சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம், நபி அவர்கள் பள்ளியினுள் அடங்கப்படவில்லை, ஆயிஷா நாவுடைய வீட்டினுள் தான் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். வீடு என்பது பள்ளியின் ஓரத்தில் அமைந்திருந்தது. வீட்டை அப்புறப்படுத்த முடியாத காரணம், நபி அவர்களுடைய மன்னரை இருக்கிறது. ஏன் அப்புறப்படுத்த முடியாது?
நபிமார்கள் எந்த இடத்தில் மரணிக்கிறார்களோ அந்த இடத்தில் தான் அடக்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தின் அடிப்படையில் அது அமைந்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் அந்த நபி அவர்களுடைய இரண்டு நபித்தோழர்களுடைய மன்னரைகளை எவ்வாறு நாம் தரிசிப்பது என்பதை பார்ப்போம். உதாரணமாக ஒருவர் அந்த மன்னரையை தரிசிக்க வருவதானால் அந்த நபியுடைய வீட்டின் தெற்கு புறமாக வருகை தந்து கிப்லாவை பின்னோக்கி அந்த அடக்க ஸ்தலத்தை முன்னோக்கி அவர் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அதாவது நபி அவர்களே, அல்லாஹுடைய தூதரே, உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியும் அருளும் அபிவிருத்தி உண்டாகட்டுமாக என்று சொல்வது. அதற்கு பின்னால் கொஞ்சம் சற்று வலப்புறமாக சென்று அபூபக்கர் ரலியல்லாஹு கபரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க யா அபா பக்ரின் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்வது. இன்னும் சற்று கொஞ்சம் வலதுபுறமாக சென்று உமர் ரலியல்லாஹு அவருடைய மன்னரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க யா உமரு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சலாம் சொல்வது. அதற்கு பின்னால் அந்த இடத்தை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? திரும்பி சென்று விட வேண்டும். பிரார்த்தனைகள் புரியக்கூடாது. நீண்ட நேரங்கள் அங்கே தரித்திருப்பதும் அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம் கிடையாது. ஏனென்றால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த இடத்துக்கு சலாம் சொல்வதற்காக வருகை தந்தால் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா அபா பக்கர், அஸ்ஸலாமு அலைக்க யா அபதி கால, இப்படி சொல்லிவிட்டு அப்படியே வைத்திருவாங்க. அப்துல்லா உமர்ங்கிறவர் யாரு? உமர் ரலியல்லாஹு மகன். அதனால வாப்பாண்டு சலாம் சொன்னார். ஆனா பெயரை சொல்லவும் மேலும் பொதுவாக சொல்லவும் இயலும். குறிப்பாக தெரிந்தால் பெயரை சொல்றதுல தப்பு கிடையாது. இவ்வாறாக சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நாம் அப்புறமாகி விட வேண்டும். அந்த இடத்திலே சலாம் சொல்வதை கூட சத்தம் உயர்த்தி சொல்லக்கூடாது. சலாம் சொல்வதை கூட அதிகமான சத்தங்களை உயர்த்துவது கூடாது என்று இருக்கும் போது வெறுமனே நம்ம சத்தங்களை உயர்த்தலாமா? உயர்த்தக்கூடாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே உயிருடன் வாழுகின்ற போது எவ்வாறு கௌரவப்படுத்தப்பட வேண்டுமோ அவர்களுடைய அந்த கௌரவத்துக்கு எந்த விதத்திலும் அசௌகரியம் ஏற்படுத்தி விடக்கூடாதோ அது மரணித்ததுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? பின்பற்றப்பட வேண்டும் என்பதை நமக்கு அறிஞர்கள் நமக்கு தெளிவாக எடுத்திருக்கிறார். எனவே எவ்வாறு சலாம் சொல்ல வேண்டும் என்ற முறை தெரியும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மன்னரையிலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியலாமா? மன்னரை அருகில் நின்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியலாமா என்று கேட்டால், பிரார்த்தனை என்பது அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் கேட்க வேண்டும். எந்த நேரத்திலும் மன்னரையை முன்னோக்கி அல்லது யாருடைய மன்னரை முன்னோக்கி என்ன செய்யக்கூடாது? பிரார்த்தனை புரியக்கூடாது. அது நபியாக இருந்தாலும் சரி, வேறு வழிமார்களாக இருந்தாலும் சரி, அவ்வாறு செய்வது இணை வைத்தலுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கும் என்பதால் இஸ்லாம் அதை ஆரம்பத்திலே தடுத்திருக்கிறது. எந்த சஹாபாக்களும் அவ்வாறு மன்னரையிடத்திலே பிரார்த்தனை புரிந்ததா இந்த வரலாறும் கிடையாது. இமாம் ஷேகுல் இஸ்லாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது மன்னரையை முன்னோக்கி, நபியுடைய கபரை முன்னோக்கி பிரார்த்தனை புரிவது என்பது தடுக்கப்பட வேண்டிய விடயம் என்பதிலே அனைத்து இமாம்களும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். யாரும் அதிலே முரண்பாடான கருத்துக்களை கொள்ளவில்லை. பிரார்த்தனை புரிய வேண்டுமா, புரியக்கூடாதா? புரிய எதில் ஒன்றுபட்டிருக்கிறார்கள்? பிரார்த்தனை புரியக்கூடாது என்பதிலே அனைத்து அறிஞர்களும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். எனவே பொதுவாக மன்னரையிடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடாது. கிப்லாவை முன்னோக்கியும் கபரிட்ட துவா கேட்கக்கூடாது. அந்த இடத்துல துவா கேட்கும் போது கிப்லா பார்த்து துவா செய்ய சொல்லுவாங்க. ஆனா கிப்லா பார்த்து துவா கேட்கணும். ஆனா கபரிட்ட போயிட்டு கேட்கணும் என்று கேட்டா அதையும் தவிர்த்து கொள்வதுதான் வேண்டப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் சஹாபாக்களும் நமது முன்னோர்களான நல்ல அறிஞர்களும் இவ்வாறு யாரும் மன்னரையிடம் துவா கேட்பதற்காக போய் நேரங்களை கழிக்கவில்லை. எனவே எந்த விதத்திலும் பிரார்த்தனை என்பது மன்னரையிடத்திலே அமைந்துவிடக் கூடாது. அல்லாஹ்விடத்திலே தான் கேட்க வேண்டும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்து, கண்ணியம், மதிப்பை முன்வைத்து துவா கேட்கலாமா என்று கேட்டால் இதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். காரணம், உதாரணம் ஒருவர் கேட்கிறார், அல்லாஹும்ம ஷ்ஃபினி பிஜாஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதான் நபியுடைய அந்தஸ்து கௌரவத்தின் பொருட்டால் எனக்கு ஆரோக்கியத்தை, சுபீட்சத்தை தருவாயாக, நிவாரணியை தருவாயாக என்று கேட்பது அனுமதிக்கப்படாத ஒரு விடயம். இவ்வாறு கேட்பது கூடாது.
ஏனென்றால் மார்க்கம் நமக்கு இவ்வாறு, உதாரணமா லா இலாஹ இல்லல்லாஹ் பொருட்டின் மூலமாக எனக்கு சுபிட்சத்தை தருவாய் என்று கேட்கலாமா? அதுவும் கூட கூடாது. அல்லாட பொருட்டு, அல்லாட்டு தான் கேட்கணும். பொருட்டு என்பது இவ்வாறாக நபியின் பொருட்டாலோ அல்லது இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது மார்க்கத்தில் தவிர்க்கப்பட வேண்டிய, தடை செய்யப்பட்ட ஒரு விடயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பிரார்த்தனை புரிகின்ற போது நபி அவர்கள் மார்க்கம் நமக்கு எதனை வழிகாட்டி இருக்கிறதோ அதனை மாத்திரம்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அதிலே நாம் வியாக்கியானங்கள், விளக்கங்கள் தேடி சிரமப்படுவது என்பது உண்மையிலே நம்மை பாவத்தில் ஆழ்த்திக் கொள்வது ஒரு விடயமாகத்தான் கருதப்படுமே அல்லாமல் வேறு எந்த நன்மைகளும் கிடைக்கப் போவதில்லை. ஏனென்றால் பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம். எவ்வாறு, எப்போதும், எங்கே, எந்த நேரத்தில் கேட்க வேண்டும் என்பதெல்லாம் நபி அவர்களுடைய வழிகாட்டு தெளிவாக இருக்கிறது. தெளிவான விடயங்கள் இருக்கின்ற போது நாம் நாம சிரமப்பட்டு கொண்டு சில விடயங்களை தேட வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. எனவே இந்த விடயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முன்னால் உள்ள சஹாபாக்கள் அதற்கு முன்னால் நபிமார்கள் இவ்வாறு கேட்டார்கள் என்ற துஆக்களை குர்ஆனிலே நாம் காணலாம். உதாரணமாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்ற போது ரப்பி ஃபிர்லி வலிவாலிதைய வலிமன் தஹல பைத்திய முஃமினன் வலில் முஃமினீன வல் முஃமினாத். டைரக்டா என்ன கேட்கிறாரு? யா அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிச்சிடு, எனது பெற்றோருடைய பாவத்தை மன்னிச்சு. அப்படி தொடர்ந்து கேட்கிறாங்க. யாரு? ரசூல்மார்கள். முதலாவது ரசூல் யாரு? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கக்கூடிய துஆ. அதே போல் குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ ரப்பனா வ தகப்பல் துஆ, யா அல்லாஹ் எங்களை துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ அன்னி மஸ்ஸனி யதுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், எனக்கு தீங்கு ஆபத்து என்ன ஏற்பட்டு விட்டது, நீ அருள் புரியக்கூடியவர்கள் எல்லாம் சிறந்த அருளாளன் என்று டிரெக்டா என்ன கேட்கிறாங்க? அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. இந்த உதாரணங்கள் எல்லாம் நமக்கு எதனை காட்டுகின்றது என்றால், நேரடியாக நாம் பிரார்த்தனை செய்கின்ற போது அல்லாஹ்விடத்தை தான் கேட்க வேண்டும் என்பதை நமக்கு இதனூடாக புரிந்து கொள்ளலாம். அது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் ஏற்றமான தகுதியான வழிமுறையும் அதுதான். அடுத்ததாக, ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் ஒரு விடயத்தை வேண்டலாமா என்று கேட்டால் முடியாது. உதாரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருக்கும் போதும் அனுமதிக்கப்பட்ட சில விடயங்களும் போய் கேட்கலாமா இல்லையா? அனுமதிக்கப்பட்டவர்கள் கேட்கலாமா இல்லையா? இஸ்லாம் அனுமதிச்ச விடயங்கள். ஆனால் மரணத்துக்கு பிறகு கேட்கலாமான்னு கேட்டா கேட்கலாமா? அனுமதிக்கப்பட்ட விடயமா இருந்தா கூட, உதாரணமா உயிரோட இருக்கும் ஒரு நாள் ஒரு உதவி கேட்கிறோம், மௌத்தா போறதுக்கு அவர்கிட்ட போயிட்டு கேட்கலாம், கபரடியில போயிட்டு இதே போல எடுத்துக்கொள்ளலாம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவர்களிடத்தில் கஷ்டங்களை போக்குவதற்கோ அல்லது நோய் நிவாரணியை கேட்பதற்கோ அல்லது மன்றாட்டங்களை வேண்டுவதற்கோ நாம் முற்பட்டு விடக்கூடாது. இவைகள் எல்லாம் இணை வைத்தலுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விடயமாகும். அவ்வாறு தெரிந்து தௌபா செய்யாமல் மரணித்து விட்டால் நிரந்தர நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பு என்பது, நேசம் என்பது நபி அவர்கள் காட்டிய முறைக்கு உட்பட்டதாகத்தான் இருக்க வேண்டுமே அல்லாமல் எதிலும் எல்லை மீறுவதை இஸ்லாம் நமக்கு அனுமதிக்கவில்லை. எல்லை மீறுவதை இஸ்லாம் நமக்கு அனுமதிக்கவில்லை. எனவே அன்பு கொள்வதானாலும் நேசம் கொள்வதானாலும் அதற்கான ஒரு வரைமுறையும் வழிமுறையும் இருக்கிறது. அதனை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று அல்லாஹ்விடத்திலே தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே தான் கேட்கணும். அவ்வாறு படைப்பினங்களிடத்திலே கேட்டு விட்டோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே நிலையில் தௌபா இல்லாமல் மரணித்து விட்டால் அவர்களுடைய எல்லா அமல்களும் என்ன செய்துவிடும்? பாலாகிவிடும். அமல்கள் எல்லாம் பாலாகிவிடும். وَلَقَدْ أُوحِيَ إِلَيْكَ وَإِلَى الَّذِينَ مِنْ قَبْلِكَ لَئِنْ أَشْرَكْتَ لَيَحْبَطَنَّ عَمَلُكَ. அதாவது இணை வைத்தால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் பாலாகிவிடும், செல்லா காசாகிவிடும், பெருமதியற்றதாக ஆகிவிடும். وَلَتَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ, நஷ்டவாளர்கள் நீங்கள் ஆகிவிடும் என்று குர்ஆன் சொல்லுது. எனவே இணை வைத்தல் விடயத்தில் மிகவும் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே வேண்டுதல் என்பது நபியர்களிடத்திலும் சரி, தேவைகள் என்பது அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் கேட்பது என்பது இணை வைத்தலுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அது தௌபா இல்லாத நிலையில் மரணித்து விட்டால் நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்ற விடயத்தை கருத்தில் கொண்டு
அவைகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் கேட்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றும் நிரந்தரமாக உயிருடன் உள்ளவன், வல்லமை மிக்கவன், தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன், பிரார்த்தனைகளுக்கு விடையளிக்கக்கூடியவன், துன்பங்கள் கஷ்டங்களை நீக்கக்கூடியவன். எனவே அவனிடத்தில் தான் நான் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். அல் குர்ஆன் கூறுகிறது, உங்களுக்கு ஏதாவது தீங்கு, ஆபத்து, சங்கடங்கள் ஏற்பட்டு விட்டால் பல காஷிஃப லஹு, அதனை இல்லாமல் ஆக்குவதற்கு பல காஷிஃப லஹு இல்லாஹு, அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அப்ப யாருக்கு முடியும்? அல்லாஹுக்குத்தான் முழுமையான அதிகாரமும் சக்தியும் வல்லமையும் வலிமையும் இருக்கின்றது என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது நன்மைகள் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, தீமைகளை தடுப்பதாக இருந்தாலும் சரி, அனைத்தும் அல்லாஹுடைய வல்லமை மூலமாக முடியும் என்பதை அந்த குர்ஆன் வசனம் தொடர்ந்து கூறிக்கொண்டு போகிறது. எனவே தேவைகள் என்பது அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் கேட்கப்பட வேண்டும். அல் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடும் போது கூறுகிறான், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், எனது அடியார்கள் உன்னிடத்திலே என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், ஃபஇன்னி கரீப், நான் மிகவும் அண்மையில் இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆ, யாராவது அழைத்தால் அதற்கு பதிலளிப்பதற்காக இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவதற்கு யாரும் வழிமுறைகள் தேட வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. நாம் அழைத்தால் கேட்பதற்கு அல்லாஹ் மிகவும் அண்மையிலே இருக்கிறான் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். அதே போல் இந்த மன்னரையுடன் சம்பந்தப்பட்ட விடயம்தான் சூரத்துல் ஃபாத்திஹா அல்லது வேறு ஏதாவது குர்ஆன் வசனங்களை மன்னரை இடத்துல ஓத வேண்டுமா என்று கேட்டால் அதுவும் மார்க்கம் நமக்கு வழிகாட்டவில்லை. அந்த இடத்தில் போய் ஓத வேண்டும் என்று வழிகாட்டவில்லை. அதை நபி அவர்களுடைய மன்னரையாக இருந்தாலும் சரி, அல்லது யாருடைய மன்னரையாக இருந்தாலும் அந்த இடத்திலே போய் குர்ஆன் ஓத வேண்டும் என்ற வழிமுறை நமக்கு காட்டப்படவில்லை. சஹாபாக்கள் யாரும் அவ்வாறு செய்ததாக இந்த வரலாறும் கிடையாது. இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு கூற்றை மேல்கோள் காட்டி கூறும்போது, அல் கிராஅத்து இன்தல் கப்ர் பிதா, அதாவது கபர்களிடத்திலே போய் ஓதுவது ஒரு நூதன செயல் என்பதை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். எனவே மன்னரைகள் என்பது அது அடக்கஸ்தலம். அது குர்ஆன் ஓதுவதற்காகவோ, அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காகவோ, தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவோ பள்ளி வாயில்கள் போன்று ஆக்கப்படவில்லை. இந்த விடயங்கள் எல்லாம் பள்ளி வாயிலே செய்ய வேண்டிய விடயங்கள், மன்னரைகளிடத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மன்னரை இடத்திலே நபி அவர்களுடைய கபருக்கு சென்றால் அங்கே நீண்ட நேரங்கள் தரித்திருப்பது ஆகமாக்கப்பட்டதா என்று பார்ப்போமானால் அதுவும் கூட ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விடயம்தான். அங்கே நேரங்களை அதிகமாக செலவு செய்ய வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. சலாம் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நாம் சென்று விட வேண்டும். ஏனென்றால் நபி அவர்களுக்கு சலவாத் சலாம் போனால் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நாம் புறப்பட்டு விட வேண்டும். நீண்ட நேரங்கள் அங்கே இருப்பது என்பது சில வேளை மிகைப்படுத்தப்பட்ட ஒரு வேலைகள் செய்வதற்கு அது ஆக்கிவிடும். சிலர்கள் பலவாறாக தங்களை குனிந்து கொண்டோ அல்லது பல நிலை நடந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். எனவே அந்த இடத்துக்கு போனால் சலாம் சொல்லிவிட்டு நாம் அவசரமாக என்ன சென்று விட வேண்டும், அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு விட வேண்டும். அடுத்ததாக இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரிடத்தில் சென்று அடிக்கடி சலாம் சொல்ல வேண்டுமா என்று கேட்டால் அதுவும் வேண்டப்பட்ட ஒன்று கிடையாது. நான் வெளியில் போய் சென்று வந்தால் அந்த இடத்துக்கு சென்று நாம் என்ன செய்யலாம், சலாம் சொல்வது அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதனால தொடர்ந்து ஆக்கிக் கொள்வதுங்கிறது அடிக்கடி அந்த தேவைகள் கிடையாது. ஏனென்றால் சில வேளை அவ்வாறு ஆக்கி நபி அவர்கள் கூறுகிறார்கள், லா தத்தஹிது கப்ரி ஈதா, எனது மன்னரை நீங்கள் பெருநாள் தினமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியின் மீது சலவாத்து சலாம் சொல்வது ஒரு நன்மைக்குரிய பாரிய நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய விடயமாக ஆக்கியிருக்கிறார்கள். எனவே அந்த சலாத்தையும் சலாமையும் சொல்வதற்கான வழிமுறைகளை பார்ப்போமானால் மிகவும் இலகுபடுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எங்கிருந்தாலும் சலவாத்தை என்ன சொல்லலாம், சலாமை சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வஸல்லு அலைய ஃபஇன்ன தஸ்லீமக்கும் யபலுகுனி ஐன குன்தும், என் மீது நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய சலாம் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் என்னை வந்து சேரும், அதனை எத்தி வைப்பதற்கு மலக்கமாக இருக்கின்ற என்ற கருத்தை நாம் வேறு சில ஹதீஸ்களை பார்த்திருக்கிறோம். எனவே சலமாத் சொல்வது என்பது மதீனாவுக்கு வருகை தந்தால் அந்த இடத்தில் போய் சலாம் சொல்லலாம். ஆனால் எங்கிருந்தாலும்
எந்த இடத்திலிருந்து சொன்னாலும் நபி அவர்களுக்கு அந்த சலாம் எத்தி வைக்கப்படும் என்ற உறுதியுடன் நாம் சலவாத்தையும் சலாமையும் கூறுவோம். அடுத்ததாக இந்த தூரத்திலிருந்து மன்னரையை முன்னோக்குவதற்குரிய சட்டம் என்ன? உதாரணமாக ரொம்ப தூரத்துல இருக்கு, கிட்ட இருந்தா நாம குனிய மாட்டோமே, நேரா சலாம் சொல்லுவோம். அது கொஞ்சம் தூரம் போதுதான் குனிறது வளையிறது நெளிறதுலாம் வரும், அப்படித்தானே? கிட்ட இருந்து அந்த பிரச்சனை கிடையாது. அப்படி தூரத்துல இருந்து ஒரு மனிதர் அப்படி இருக்கும் போதும் தலையை வளைச்சு கொண்டு குனிச்சு கொண்டு நிலைச்சு கொண்டு அப்படி செய்யணுமா? தேவையும் கிடையாது. என்ன செய்யலாம்? சில மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா நெஞ்சில கையை வச்சு கொண்டும் அல்லது தற்பீர் கட்டி கொண்டும் தொழுகை போல நடந்து கொள்வாங்க கபருக்குனால. அப்படி நடக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. நபியின் மீது சலவாத்தும் சலாம் செல்வது ஒரு அனுமதிக்கப்பட்ட மார்க்கமாக்கப்பட்ட வேண்டப்பட்ட ஒரு விடயம் என்பதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நம்மை நாம் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்வது போன்று, பணிவுத்தன்மை ஏற்படுத்துவது போன்று, கீழ்ப்படிதல் போன்று, அடிப்பணிதல் போன்ற எந்த நிகழ்வுகளும் மன்னர்களுக்கு முன்னால் எம்மிடத்திற்கு ஏற்பட்டுவிடக் கூடாது. வேண்டும் என்று புரிந்தால் சில வேளை அது வேறு பாவமான விடயங்களுக்கு இட்டு செல்லும். எனவே அவைகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா சஹாபாக்களோ அல்லது அதற்கு பின்னால் வந்த அறிஞர்களோ யாரும் அவ்வாறு என்ன செய்யவில்லை. தனது உடல்களை வளைத்துக் கொண்டு குனிந்து கொண்டு அவ்வாறே சலவாத்தும் சலாமும் கூறவில்லை. எனவே எந்த இடத்தில் இருந்தாலும் நேராக நின்று சலவாத்தையும் சலாமையும் கூறலாம். அல் குர்ஆனிலே எல்லாம் குறிப்பிடுகின்ற போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா, இறை விசுவாசிகளே நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று பொதுவாக அல்லாஹ் கட்டளை எடுக்கிறார். எனவே அந்த சலவாத்து சொல்ல வேண்டிய அந்த வகையை பற்றி நபி அவர்கள் விதத்தை பற்றி கூறுகின்ற போது நெஞ்சில் கை வைப்பதோ அல்லது குடிவதோ வேற வழிமுறைகளை பொதுவாக சொல்லியிருக்கிறார். திக்ர செய்யுங்கன்னா எப்படி செய்யணுமா? செய்யும். அதே மாதிரி சலவாத்து சலாம் சொல்லக்கூடிய அந்த பணிவு அல்லது என்ன கீழ்ப்படிதல் போன்ற எந்த இதையும் சொல்லி தரவில்லை. அடுத்ததாக இந்த மன்னரையுடன் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை பார்க்கின்ற போதும், அதாவது இந்த வருடத்திலே நாம் இந்த புத்தகத்தை மையமாக கொண்டிருக்கிறோம். எனவே தெரிந்த விடயம் என்பதால் மேலோட்டமாக நான் கூறிக்கொண்டு போகிறேன். விளக்கங்கள் தேவைப்பட்டால் அவைகளை கட்டாயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நபியுடைய மன்னரை தரிசிப்பதை பற்றி வரக்கூடிய ஹதீஸ்களிலே, அதாவது வைபான ஹதீஸ், அதாவது ஹதீஸ் என்ற போர்வையிலே பிரபல்யமாக இருக்கும், ஆனால் அது சரியானது கிடையாது என்பதை தெரிந்து கொண்டால் நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையிலே ஹஜ்ஜுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை தரிசிப்பது அல்லது அவருடைய மரணத்துக்கு பின்னால் அந்த மன்னரை தரிசிப்பது, அது பற்றி வரக்கூடிய சில தவறான ஹதீஸ்களை பார்ப்போமானால், லைஃபான ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ்களை பார்ப்போமானால், அது ஒன்று. முதலாவது, யார் ஹஜ்ஜு செய்து என்னை தரிசிக்கவில்லையோ அவர் என்னை புறக்கணித்து விட்டார். அப்ப ஹஜ்ஜுக்கு வந்து மதீனாவுக்கு ஜியாரத் வராட்டி நபி அவர்களை வெறுத்ததாக ஆகிவிட்டார். இந்த விஷயம் சரியானதா? பொதுவா கேட்டா எல்லாருக்கும் நான் சர்வசாதாரணம் புரியக்கூடிய ஒரு விடை. ஆனா ஹதீஸ் இது என்ன இல்ல, வலுவான ஹதீஸ் கிடையாது, இது பலகீனமான ஹதீஸ். இரண்டாவது, யார் மன்சார கபரி வஜபத் லஹு ஷஃபாஅத், எனது மன்னரை யார் தரிசிக்கிறார்களோ அவருக்கு எனது மன்றாட்டம் ஷஃபாஅத் கடமையாகிவிட்டது. இதுவும் சரியான செய்தி கிடையாது. மூன்றாவது, யார் என்னை, அதாவது என்ன மன்னரை தரிசிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தும் அதனை நிறைவேற்றவில்லையோ அவரும் என்னை புறக்கணித்து விட்டார். அதுவும் சரியான ஹதீஸ் கிடையாது. அதே போல இன்னும் ஒரு ஹதீஸ் சொல்லப்படுகிறது, மரணத்துக்கு பின்னால் யார் என்னை மன்னரை தரிசிக்கிறார்களோ என்னை உயிருடன் சந்தித்ததை போன்றாவார். இந்த செய்தியும் பலகீனமான செய்தி. எனது மரணத்துக்கு பின்னால் யார் என்னை தரிசிக்கிறார்களோ அவருக்கு எனது ஷஃபாஅத் மன்றாட்டம் கடமையாகிவிட்டது என்ற செய்தியும் பலகீனமான. இந்த 4 செய்திகளை பார்க்கின்ற போது இந்த மன்னரையுடன் சம்பந்தப்பட்ட செய்திகள் இவைகள் அனைத்தும் மார்க்கத்திலே ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியாத செய்திகள், பலவீனமான செய்திகளாக இருக்கிறது. எனவே மதீனாவுக்கு வரக்கூடியவர்கள் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது மன்னரைகளை தரிசிக்கலாம், அதில் எந்த தடைகளும் கிடையாது. ஆனால் மன்னரைகளை தரிசிக்கின்ற போதும் அதற்கென நபி அவர்கள் என்ன வழிமுறைகளை கூறியிருக்கிறார்களோ அந்த வழிமுறைகளை பேணி நாம் நடந்து கொள்ள வேண்டும்.
நாம மஸ்ஜித் நபவிக்கு போயிட்டோம், ரியாதுல் ஜன்னாவை பார்த்துட்டோம், கபர்கள் எப்படின்னு பார்த்துட்டோம், சலாமும் சொல்லிட்டோம். இப்ப எங்க இருக்கிறோம்? இப்ப எங்க இருக்கிறோம்? எப்படி சலாம் சொல்லணும், துவா கேட்கணும் எல்லாம் பார்த்துட்டு இப்ப எங்க நிக்கிறோம் நாங்க எல்லாரும்? இப்ப எங்க நிக்கிறோம்? பாபு சலாம்ல சலாம் சொல்லிட்டு வெளியா போறோம், அப்படித்தானே? சந்தேகமா? எங்க நிக்கிறேன் எல்லாரும்? கபருக்கும் ரெண்டு சலாம் சொல்லிட்டு எங்க நிக்கிறேன்? இப்ப வெளியே போயிட்டோமா இல்லையா? போயிட்டோமா இல்லையா? இன்னும் போகலடா, அப்படித்தானே? இப்ப போக போறோம். இப்ப எங்க போக போறோம் அடுத்தது? வெளியே போயிட்டு பக்கிக்கு போ. நான் பக்கிக்கு போ வேண்டாம், அதுக்கு பக்கத்துல நினைக்குது. இப்ப அடுத்ததாக நாம் நேரடியாக எங்க போகணும்னா, புத்தகத்தில் உள்ள நம்ம வழிகாட்டல் அடிப்படை மஸ்ஜித் குபாவுக்கு போ. எங்க போ? ஏன் மஸ்ஜித் குபாவை சொல்றோம்னு தெரியும் தானே உங்களுக்கு? திருப்பி பின்னுக்கு போடலாம். மதீனாவுக்கு வரக்கூடியவர்களுக்கு நாம் என்ன சொன்னோம்? 5 விஷயங்கள் சுன்னத்தாக்கப்பட வேண்டும் சொன்னோம். 2 என்ன? பள்ளி வாயில்கள். 3 அடக்க ஸ்தலங்கள். இது சுன்னத்து சொன்னோம், அப்படித்தானே? அப்ப முதலாவது நாம பள்ளிக்கு வந்துட்டோம் இல்லையா? எந்த பள்ளி? மஸ்ஜித் நபவிக்கு வந்துட்டோம். அப்ப பள்ளிகளுக்கு அந்த கபர் இருக்கிறதுனால அங்க போனோம், இல்லாட்டி அதுக்கு பிறகுதான் வரணும். ஏன்னா அந்த கபர் அங்க இருக்கிறதுனாலதான் அதனால வந்தோம். இல்லாட்டி குபாக்கு போகும் நாம என்ன செய்ய போக மாட்டோம். பள்ளிகளுக்கு இருக்கிறதுனாலதான் பிடிச்சுமே அல்லாம, இல்லாட்டி கபருக்கு பிறகுதான் வரும். இப்ப சலாம் சொல்லிட்டு 2வது இடம் எது? மஸ்ஜித் குபா. ரைட். மஸ்ஜித் குபா என்பது ஒரு கிணத்திட பேர். குபான்னு வரும், கிணறு. கிணறு தானே? நீங்க என்ன சொல்லுவீங்க? வேற கிணறு தானா? வேற கேணியா? ஓகே, ஏதோ தண்ணி அள்ளக்கூடிய அந்த கிணறு. அந்த கிணத்துடைய வகைகள் பல வகைகள் இருக்குது. இந்த குபா என்பது ஒரு கிணத்துடைய பேர். இது மஸ்ஜித் நபவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மஸ்ஜித் நபவியுடைய தெற்கு புறமாக பார்த்த முடிச்சுன்னா அது நேர் ரோட்டா தான் இருக்கும். நீங்க மஸ்ஜித் நபவில இருந்து பார்த்தாலும் சரி, குபால இருந்து பார்த்தாலும் சரி, எப்படி இருக்கும்? நேர் ரோட்டா தான் இருக்கு. குபாவில இருந்து அப்படியே மஸ்ஜித் ஜும்மா நேரா போன எங்க போய் சேரும்? நபவி போ. ஆனா மஸ்ஜித் நபவில இருந்து பார்த்தா அந்த வியூ தெரியுமான்னு தெரியும், அல்லாஹ் பாலம். ஆனா நேர் ரோட். எனவே இந்த குபா என்பது மதீனாவுக்கு வெளியில தான் இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன, மதீனாவில் ஒரு ஊர் தானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தின் போது நபி அவர்கள் முதலாவதாக இறங்கின இடம் எங்க? அந்த குபா கிணறு இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் முதலாவதாக நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க? இந்த மஸ்ஜித் குபா கட்டினாங்க. லமஸ்ஜிதுல் முஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வல் யௌம். முதல் தினத்திலே அந்த இறையச்சத்தின் மீது நிர்மாணிக்கப்பட்ட பள்ளி வாயில் என்று கூறப்படுகிறது. அது மஸ்ஜித் நபவி பற்றி சொல்லப்படுகிறது. ஆனால் முதலாவதாக கட்டப்பட்ட பள்ளி மதீனாவில் மஸ்ஜித் குபா. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஹிஜ்ரத்தின் முதலாவது நபி அவர்கள் முதலாவதாக மஸ்ஜித் குபாவை கட்டினார்கள். எனவே அந்த குபாவை கட்டியதற்கு பின்னால் அந்த சஹாபாவுடைய தியாகங்களை பற்றி அல் குர்ஆன் கூறுகிறது, நபி அவர்கள் கூறுகிறார்கள். உயிரை பணயம் வைத்து மதீனா ஹிஜ்ரத் வந்த நபி அவர்கள் முதலாவது ஓய்விடமாக தெரிவு செய்த குபாவிலே இறங்கி முதலாவது என்ன செஞ்சாங்க? தொழுவதற்கான ஒரு இடத்தை நிறுவினார்கள் என்பது உண்மையிலே இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு பள்ளி வாயில் முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதை நமக்கு விபரமாக எடுத்து காட்டுவதை காணலாம். எனவே இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் குபாவை கட்டியதற்கு பின்னால் வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே மதீனாவை நோக்கி புறப்படுகின்ற போது பனி சாலி அந்த கோத்திரத்தினர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வருகின்ற போது, அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் நுகருடைய நேரம், ஜும்மா தொழ வேண்டிய ஒரு நிலை. அந்த இடத்துல நபியர் என்ன செய்தார்கள்? முதலாவதாக ஜும்மாவை தொழுது விட்டு மதீனாவை நோக்கி புறப்பட்டார்கள். எனவே மஸ்ஜித் குபா ஹிஜ்ரத்துக்கு பின்னால் முதலாவதாக கட்டப்பட்ட பள்ளி. நபி அவர்களும் சஹாபாக்களும் சிரமத்துடன் அதனை கட்டினார்கள். வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே மதீனாவை நோக்கி பயணிக்கின்ற போது பனி சாலிம் கோத்திரத்தினர்கள் வாழ்ந்த அந்த இடத்தை நெருங்குகின்ற போது லுஹருடைய நேரமானம் என்பதால் அன்று வெள்ளிக்கிழமை நபி அவர்கள் ஜும்மாவை தொழுதார்கள். அந்த இடத்துல இப்போது என்ன பள்ளி இருக்குது? மஸ்ஜிதுல் ஜுமா என்ற பள்ளி இருக்கிறது. அதற்கு பின்னால் இந்த மஸ்ஜித் குபா என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு முக்கியத்துவமான இடத்தை பெறுவதை நாம் காணலாம். இந்த குபாவை பொறுத்தவரையிலே மதீனா வாசிகளும் சரி,
மதீனாவுக்கு வரக்கூடியவர்களும் சரி, அவர்களுக்கு இந்த மஸ்ஜிது குபாவிலே தொழுவது என்பது ஒரு வேண்டப்பட்ட, ஒரு வலியுறுத்தப்பட்ட, ஒரு நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய விடயமாக கருதப்படுவதை காணலாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅதி மஸ்ஜித குபா குல்ல சப்த். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மஸ்ஜிது குபாவுக்கு வருகை தரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். மாஷியன் வராகிபா, சில வேளை நடந்து வருவார்கள், சில வேளை வாகனத்தில் ஏறியவர்களாக வருவார்கள் என்ற செய்தியை புகாரி முஸ்லிமிலே பதியப்பட்ட செய்தியை நாம் காணலாம். எனவே ஒருவருக்கு இந்த குபாவிலே சொல்வதற்கு சனிக்கிழமை இலகுவாக இருக்கும் என்றால் அது வரவேற்புக்குரிய விடயம், அது வேண்டப்பட்ட ஒரு விடயம், அது சிறந்த ஒரு விடயம். ஆனால் வாரத்தில் எந்த நாட்களில் வந்தாலும் அந்த சிறப்பு என்பது கிடைக்கும். ஆனால் யாருக்கால் சனிக்கிழமை போவதற்கு கிடைத்தால் அதை அமைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். எனவே அந்த பள்ளி வாயிலுக்கு செல்வது என்பது எந்த நேரத்திலும், இரவு பகல், அது குறிப்பிட்ட நேரம் கிடையாது, எந்த நேரத்திலே போகலாம். ஏனென்னா இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே நன்மைகள் செய்வதற்கு சில வரைமுறைகள் இட்டாலும் மக்களுக்கு இலகுத்தன்மை கொண்டதாகத்தான் இருக்கும். எந்த வணக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் பொதுவாக இது இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு பொதுவான நெறி. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஸஹா. அல்லாஹ் மனிதர்களுக்கு என்ன இந்த சிறப்பு தரக்கூடிய எதையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கடமையாக்க மாட்டான் என்ற அடிப்படையில குபாவுக்கு என்ன செய்யலாம், தாராளமாக எல்லா நேரத்திலும் போகலாம். அண்மை காலமாகத்தான் 24 மணி நேரம் திறந்திருக்குது. அப்படி இல்லைன்னா குபா பள்ளி என்ன செய்யுது, இஷா தொலைக்கு பிறகு கிட்டத்தட்ட 1 மணி நேரமா, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மூடிடுவாங்க. ஆனா இப்ப மக்களுடைய இலகுத்தன்மைக்காக 24 மணி நேரம் என்ன செய்யப்பட்டிருக்கு, திறந்து விடப்பட்டுள்ளது. விரும்பிய நேரத்திலே அந்த பள்ளி வாயிலுக்கு போய் சென்று தொழலாம். இந்த பள்ளி வாயிலே போய் சென்று தொழுவதற்கான நடைமுறைகளை பார்க்கின்ற போது நாம் நமது வீட்டில் அல்லது இருக்கக்கூடிய இடத்தில் உது செய்து கொள்ள வேண்டும். அந்த ஹதீஸை நாம் நேரடியாக இப்னு மாஜாவிலே பதியப்பட்ட செய்தியை பார்ப்போமானால், மன் ததஹர ஃபீ பைத்திஹி, யார் தனது வீட்டிலே உது செய்து கொண்டு சுத்தமாகிய நிலையிலே, சும்ம அத மஸ்ஜித குபா, மஸ்ஜிது குபாவுக்கு வருகை தந்து, ஃபஸல்லா ஃபீஹி ஸலாத்தன், அதிலே ஒரு தொழுகை தொழுதால், கானத் லஹு கஅஜ்ரி உம்ரா, அவருக்கு என்ன கிடைக்குமா, உம்ரா நன்மை கிடைக்கும். அப்ப அந்த ஹதீஸ்ல முழுமையான செய்தி என்ன, இருக்கக்கூடிய இடத்திலிருந்து உழு செஞ்சு கொண்டு மஸ்ஜிது குபாவுக்கு வருகை தந்து ஒரு தொழுகையை தொழுதால் ஒரு உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும். இது நமக்கு சான்ஸா இல்லையா, சந்தர்ப்பமா இல்லையா? ஆனா சந்தர்ப்பத்தை நாம முடியுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளும், முடியுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளும். ஆனால் பள்ளி வாயிலுக்கு போகும்போது நாம் முன்னுக்கு சொன்ன இரவு பகல் எல்லா நேரத்திலையும் போக இல்லை. அதுல அந்த தடுக்கப்பட்ட நேரங்களை தவிர்த்து கொள்வது வேண்டப்பட்ட ஒரு விடை. உதாரணமாக இப்ப தடுக்கப்பட்ட நேரங்களில் தொழுகைக்காக நாம போக தேவையில்லை, போயிட்டோம்னா தொழலாம், அது வேற. நாம தொழுகிறதுக்காக நம்ம போகல, ஆனா போயிட்டோம் எதாச்சியா, சில வேளை நடக்கலாமா இல்லையா, அப்படி சுத்திட்டு வரும்போது சேர முடிஞ்ச வேற வழியில வண்டி அங்கதான் நின்றுக்கு போயிட்டு அது நிர்பந்தமா கருதலாம் இல்லையா. ஆனா அதற்காக நாம டைம் எடுத்து போறது தடுக்கப்பட்ட நேரம் தவிர்த்து கொள்ளும். ரைட். அப்ப மஸ்ஜிது குபா நமக்கு தெரியும், மஸ்ஜிது குபாவை எப்படி பயன்படுத்திக் கொள்ள முடியும் தெரியும். ஓகே ரைட். அடுத்தது 2 பள்ளி வாயில்கள் முடிஞ்சிட்டு, ஒரு கபரு முடிஞ்சிட்டு. இப்ப பொதுவாக 3 மன்னரைகள், அதாவது 3 அடக்கஸ்தலங்களை சந்திப்பது, தரிசிப்பது சுன்னத் என்று சொன்னோம் இல்லையா. அது பொதுவாக இந்த மன்னரைகளை தரிசிப்பதுடைய நோக்கம் இஸ்லாம் ஏன் வச்சிருக்கிறது பார்ப்போமானால், முதலாவதாக ஒருவர் மன்னரையை தரிசிக்கின்ற போது, அடக்க ஸ்தலங்களுக்கு சென்று அங்கே சலாம் சொல்லுகின்ற போது மரண நினைவு ஏற்படும். கபரிட்டு போனா மரண நினைவு வருமா, எப்படி வரும், எப்படி வரும், மரணம் ஒன்று இருக்குது வரும் அப்படியா? நானும் ஒரு நாளைக்கு இதுக்கு வருவேன்ங்கிற எண்ணம் உண்மையில அதுதான் நமக்கு என்ன செய்யும், நம்மளை நெறிப்படுத்தும். நம்ம மனசு தவறு செய்யக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள், மறக்கக்கூடியவர்கள். ஆனா இது போன்ற இந்த நினைவூட்டல்கள் நம்மளை என்ன செய்யும், நெறிப்படுத்தும். எனவே மரண சிந்தனையை ஏற்படுத்தும். கபருக்கு போனோம்னா என்ன செய்யும், உனக்கும் ஒரு நாள் மண்ணறை இருக்குது இடத்தை நினைவுபட்டும். நபி அவர்கள் கூறுவார், ஃபஸூரு அல் குபூர ஃபஇன்னஹா துதக்கிருல் மௌத், மண்ணறையை தரிசியுங்கள், அது உங்களுக்கு மரணத்தின் நினைவூட்டும். மரணத்தை ஒருவனுக்கு நினைவூட்டுனா அவன் என்ன செய்வான், அவன் வாழ்க்கை என்ன செய்யும், நல்ல பாதையில் போறதுக்கு ஒரு வழியாக அமையும். 2ஆவதாக நாம்
இந்த ஜியாரத் கபர்களை தரிசிக்கின்ற ஒரு விடயத்தை தெரிந்து கொள்வதும், முஸ்லிமான சகோதரர்கள் மரணிக்கப்பட்டால், அதை மரணித்து விட்டால் அந்த மையத்தை கூட நாம் என்ன செய்யணும், நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்பது இஸ்லாம் வழிகாட்டு. நாம் அங்க போய் நாம் என்ன செய்ய போறோம், சலாம் சொல்றோம், அப்படி இல்லையா? அவனோட பாவ மன்னிப்புக்காக துவா செய்யறோம், அப்படித்தானே? உதாரணமா உயிரோடு உள்ள ஒரு மனிதன் போய் அங்க துவா செஞ்சா அவருக்கு பிரயோஜனம் கிடைக்குமா இல்லையா? அதாவது கபர்ல இருக்கிறவருக்கு கிடைக்குமா இல்லையா? நான் போயிட்டு கேட்கிறேன், யா அல்லாஹ் இந்த மன்னரை வாசல் பாவத்தை மன்னிச்சுடு, அவருக்கு அருள் புரியிட்டு நான் கேட்டா, நாம போய் கேட்டா அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்குமா இல்லையா? கட்டாயம் இருக்குது. அப்ப இஸ்லாம் பாருங்க, ஒரு முஸ்லிம் மௌத்தா போனா அவன் கௌரவமானவன் என்பதை நமக்கு என்ன செய்யுது, ஒரு மார்க்கமாக்கி வச்சிருக்கு. அப்படி இல்லாட்டி நமக்கு என்ன, மௌத்தா ஆயிட்டார் அடங்கப்பட்டார் போய் கொண்டிருப்போம். ஆனா நாம என்ன செய்ய மாட்டோம், அப்படி போக மாட்டோம். போய் என்ன செய்வோம், துவா செய்வோம். நாம மௌத்தா போனா நமக்கு என்ன செய்யப்படும், இன்ஷா அல்லாஹ் நமக்கு துவா செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் வருவாங்க. எனவே நமக்கு எது வேணுமோ நாம் அதை செய்யும். குர்ஆனுடைய பொதுவான ஒரு வாசகம் தான், இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும். நீங்க நல்லுபகாரம் செஞ்சா அது யாருக்கு, உங்களுக்கு தான். அப்ப உங்களுக்கு என்ன வேணும்ங்கிறது தீர்மானிக்கிறது யாரு, நீங்க தான். இப்ப நான் எனக்கு என்ன வேணும் தீர்மானிக்கிறது யாரு, மற்றவர்களுக்கு நன்மை செஞ்சாலும் யாருக்கு, நமக்கு தான். எனவே இப்போ மன்னரைகளுக்கு போய் நம்ம சலாம் அவங்களுக்கு பாவம் கேட்க நல்ல விஷயம். அதே நேரத்துல பாவமான விஷயங்களை தெரிந்து கொள்ளணும். அங்க போயிட்டு துவா கேட்கிறதோ அல்லது வேற வேற என்ன லெட்டர் அனுப்புறதோ எல்லாம் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்ததாக மன்னரைகளை தரிசிக்கக்கூடிய, அத கபர்களை தரிசிக்கக்கூடிய வகைகள் ரெண்டு இருக்கு. ஒன்று மார்க்கமாக்கப்பட்டது, இன்னொன்று மார்க்கமாக்கப்படாது. எனவே முதலாவது மார்க்கம் அனுமதிச்ச விடயங்களை பார்ப்போமானால், அதாவது நாம் மன்னரைகளை தரிசிக்கின்ற போது அது உயிருடன் உள்ளவர்களுக்கு பிரயோஜனமாக அமையும். என்னத்துக்கு, உனக்கு மரணம் ஒன்று இருக்குது, எனவே மரணத்துக்கு தேவையான விடயங்களை செஞ்சுக்கோன்னு சொல்லி ஒரு நினைவூட்டல். அப்ப உயிரோடு உள்ளவங்களுக்கு என்ன பிரயோஜனம், மரணத்துக்கு ஆயத்தமாவதற்கான ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது. அதே நேரத்துல எந்த கபரை தரிசிக்கிறோமோ அந்த கபருக்கு பயன்பாடு இருக்குதா இல்லையா, இருக்குது. நம்ம துவா செஞ்சா என்ன செய்யப்படும், இன்ஷா அல்லாஹ் தஆலா ஒரு மோமினுக்காக நாம் மனமருகி துவா செய்வது அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான். ஏன்னா அதுல எந்த கலப்படமும் கிடையாது. கபர்கிட்ட போயிட்டு நாம யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சுடு, இவருக்கு அருள் புரி நாம கேட்டு அதுல ஏதாவது கலப்படம் இருக்குமா, கிடையாது. இதுதான் வேண்டப்பட்ட விடயம். ஆனா தப்பி தவிர அவங்ககிட்ட கேட்கக்கூடாது, அதான் விஷயம். ஏன்னா நன்மை செய்ய போய் நாம என்ன செஞ்சிடக்கூடாது, பாவத்துல விழுந்துடக்கூடாது. அதனால மதீனாவில் இருக்கிறோம்ங்கிறது இது போன்ற செய்தி நாம தெரிஞ்சு வாரவங்களுக்கு நாம முறையா சொல்லி கொடுத்துருவோம். ஏன்னா நிறைய பேர் வருவாங்க தானே, இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்றேன்னு சொன்னா நமக்கு ஒரு மாறிய பொறுப்பு இருக்கு. பொறுப்பு இருக்குதா இல்லையா? தெரியாத மக்கள் வருவாங்க, தூரத்துல இருந்து சொல்லுவாங்க இந்த சலாத்தை ஏத்தி வச்சிருங்க சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே படிச்ச விஷயம், இப்ப கபரோட சம்மந்தம் சொல்றேன். அப்ப சொன்னா நாம என்ன சொல்லுவோம், கோல் பண்ணி சொல்றாரு, யாசின் பாய் என் சலாத்தை நீங்க ஏத்தி வச்சிருங்க, என் சலாத்தையே, என் அக்காட சலாத்தையே, என் மச்சாண்ட சலாத்தையே ஏத்தி வச்சிருக்கேன்னு சொன்னா நாம என்ன சொல்லுவோம், ஓகே என்று சொல்லிட்டு நீங்க அங்கிருந்து சொல்லுங்க, இஸ்லாம் லேசான மார்க்கம், எங்கிருந்து என்ன செய்யலாம், சலவாத்தும் சலாம் சொல்லலாம்னு சொல்லி பக்குவமா புரிய வச்சுட்டு, இப்படி சொல்ல தேவையில்லைங்கிறது பக்குவமா சொல்லணும். ஏன்னா சில வேளை மார்க்கம் சொல்ல போய் நாம நிச்சயிடப்படாது, இன்னும் பல விளைவுகளை ஏற்படுத்திட கூடாது. அவர் சொன்னவரை திருப்பி நம்மளோட பேசக்கூடிய அந்த இதை வச்சுக்கணும். புரியுதா? எனவே இப்ப மார்க்கம் தெரிஞ்சுட்டு நாம நிச்சயிடப்படாது, முறை தவறி சொல்றதுக்கு போயிடக்கூடாது. ரைட். அப்ப முதலாவது நாம என்ன சொன்னோம், மார்க்கம் அனுமதிச்ச வகைகள்ல ஜியாரத் செய்யறவருக்கும் நன்மை, ஜியாரத் செய்யப்படக்கூடிய கபர்ல உள்ளவருக்கும் நன்மை. அது கிளியர் தானே? ரைட். உதாரணமாக அந்த கபர்களுக்கு போன நாம் என்ன செய்யணும்னா, ரசூல்லா நமக்கு கற்று தந்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு செய்தி, அதாவது ஆயிஷா நாயகி சொல்லக்கூடிய செய்தி, அதாவது ஆயிஷா நாயுடைய வீடு
அவர்களிடத்தில் தங்கக்கூடிய நாட்களில் நபி அவர்கள் இரவின் கடைசி பகுதியில் பக்கிக்கு போய் சலாம் சொல்லுவாங்களாம். ஒரு செய்தி நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது ரசூல்லா வந்து ஒவ்வொரு மனைவிமார்கள்ட்ட வீட்டுல இருக்கும்போது ஆயிஷானே சொல்றாங்க, எனது வீட்டுக்கு தங்குகின்ற வேளையிலே இரவு கடைசி பகுதியிலே செய்வாங்களாம். அந்த வகையில அடங்கப்பட்டவர்களுக்கு போய் சலாம் சொல்லக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்க செய்தி வரும். இப்ப நபி அவர்கள் கற்றுத்தந்த விடயம் என்னென்றா, கபறுகளுக்கு போனா அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன், முஃமினான முஸ்லிமான மண்டரை வாசிகளே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமாக. வ இன்னா இன்ஷா அல்லாஹு லலாஹிகூன், இன்ஷா அல்லாஹ் நாமும் உங்களை வந்து சேர இருக்கிறோம். அஸ்அலுல்லாஹ் லனா வலக்கும் அல் ஆஃபியா, உங்களுக்கும் எங்களுக்கும், அது நம் அனைவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக என்ற இதான் பொதுவாக கேட்கக்கூடிய துவா. அஸ்ஸலாமு அலைக்கும், சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு லலாஹிகூன் அஸ்அலுல்லாஹ லனா வலக்கும் அல் ஆஃபியா. இந்த துவா நம்ம ஒவ்வொரு முறை சொல்லி தரணுமா? ஒவ்வொரு முறையும் இந்த துவா நாம சொல்லி தரணுமா? மாஷா, அவங்களுக்கு எல்லாருக்கும் பாடம். இப்ப நிறைய பேர் வெளியில இருந்து வருவாங்க. ஒவ்வொரு முறையும் சியாரத் கூட்டிட்டு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சலாம் சொல்லுங்கன்னு சொன்னா சொல்ல தெரியணுமா இல்லையா? அப்ப நாம பலரும் பாடம் ஆயிடும். நமக்கு எல்லாரும் பாடம் ஒரு ரிப்பீட். வாரவங்களுக்கு இந்த செய்தியை நீங்க சொல்லி கொடுத்தீங்க, உண்மையிலே நீங்க மதீனாக்கு வாரவங்களுக்கு இந்த சியாரத் போக்குல ஒரு படிச்சு கொடுக்க பெரிய ஒரு செய்தி. வாரம் எல்லாருக்கும் நீங்க அங்க சுத்தி அதெல்லாம் பார்த்து கொண்டு போவோம். ஆனா இது மாதிரி ஒரு மார்க்கம் சார்ந்த விடயத்தை படிச்சு கொடுத்தோம்னா நமக்கு ஒரு சதக்கத்தும் ஜாலியாக போயிட்டு இருக்கு. கபடு வந்து இங்க மட்டுமே இருக்கு. ஓகே, ரைட். அப்ப இது பொதுவான. அடுத்ததாக இவ்வாறு சலாம் சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன செய்யறது? பாவ மன்னிப்புக்காக, மக்ஃபிரத்துக்காக துவா செய்யுது. இது நபி அவர்கள் காட்டி தந்த முறையாக இருக்கிறது. இரண்டாவது முறையை பொறுத்த வரையில மார்க்கம் அனுமதிக்காத விடை. இது வந்து இணை வைத்தல கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தலுடைய விடயத்தை கொண்டு போய் சேர்க்கும். உதாரணமாக, ஒரு இபாதத் வணக்கத்தை வந்து மரணித்தவர்களிடத்தில் போய் நாம் கேட்போமானால் அது என்னவாயிரும்? ஷிர்காவாக, இணை வைத்தலா போய்த்து. உதாரணமாக, ஒரு தேவையை போய் கேட்கிறார், அல்லது துன்பத்தை நீக்கிறதுக்கு போய் கேட்கிறார். யார்கிட்ட போய் கேட்கிறது? கபர்கிட்ட போயிட்டு கேட்கிறது. இது கூடுமா? ஷிர்க். இது ஷிர்க். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் கூறும்போது சொல்றான், யூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ யூலிஜுன் நஹார ஃபில் லைல் வ ஸக்கர அஷ்-ஷம்ஸ வல் கமர் குல்லுன் யஜ்ரி லி அஜலின் முஸம்மா தாலிகுமுல்லாஹு ரப்புக்கும் லஹுல் முல்க். அந்த தொடரா சொல்றான், வல்லதீன ததுஊன மின் தூனிஹி, அதாவது அல்லாஹ் தஆலாவை தவிர்த்து கேட்கக்கூடிய எந்த துஆக்களும் அவங்கள்ட்ட எந்த அற்பமான இதுவும் கிடையாது. சரியா? அப்படி அவங்கள்ட்ட கேட்டா நீங்க கேட்கக்கூடியது அவங்க கேட்க மாட்டாங்க. வலவு சமிஉ, அவ்வாறு கேட்டால் மஸ்தஜாபு லக்கும், உங்களுக்கு பதிலளிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் என்ன செய்ய மாட்டாங்க? பதிலளிக்க மாட்டாங்க. வயௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும் வலா யுனப்பிஉக மிஸ்லு கபீர். இது என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அல்லாஹ் எடுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது? துவா கேட்க கூடாது, துவா கேட்கவும் இயலாது. அப்படி நாம கேட்டு அவருக்கு கேட்டாலும் கூட பதிலளிக்க முடியாது. எனவே அவ்வாறாக நடந்து கொள்வது, தேவைகளை கேட்பது, நோய் நிவாரணை கேட்பது, இவைகள் எல்லாம் என்ன தவிர்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. எனவே இந்த ஜியாரத்தை பொறுத்தவரையிலே அது ஒரு சாலிஹான மனிதர் அல்லது ஒரு நல்லவர் அடங்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த இடத்துக்கு நாம போகலாம். ஆனா என்னத்துக்கு போகணும்? அவருக்கு சலாம் சொல்லிட்டு பாவ கேட்கறதுக்கு இல்லாம நமது தேவையை நிறைவேற்றுவதற்காக போயிடக்கூடாது. குழந்தை இல்லையா, குழந்தையை கேட்க போறது. ஒரே நோயா, நோய் நிவாரணை கேட்கறது. எனக்கு தொழில பறக்கத்து இல்லையா, இதெல்லாம் எங்க கேட்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும். ரைட். இந்த விஷயங்கள் ஒட்டுமொத்தமாக தவிர்க்கப்பட வேண்டியது. உதாரணமாக, அங்க போயிட்டு துவா கேட்கிறதும் சரி, குர்ஆன் ஓதுறதும் சரி, நமது என்ன தேவைகளை கேட்கிறதும் சரி, இது எல்லாத்துக்கும் இஸ்லாம் நமக்கு என்ன செய்யல? அனுமதி வழங்கவில்லை. அதனாலதான் நாம் கேட்க மாட்டோமே அல்லாமல் வேற கிடையாது.
இஸ்லாம் அனுமதிச்ச விடயங்களை தடுப்பதற்கு நாம் யார்? கூடாது என்று சொல்வதற்கு நாம் யார்? நன்மையான விஷயங்கள் சொல்றதுக்கு தான் நம்ம ஆர்வப்படணும், அப்படித்தானே? எனவே அதுல நாம தெளிவாக இருப்போமா இருந்தால் எந்த சிக்கல்களும் பிரச்சனைகளும் வராது. அடுத்ததாக நாம் ஒரு கபரை தரிசிக்கின்ற போது துவா கேட்பதற்காக போறது, அல்லது அந்த இடத்துல மிச்ச நேரம் நிற்கிறதுக்காக போறது, அல்லது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக போறது, அல்லது நோய் நிவாரணியை வேண்டுவதற்காக போறது, அல்லது அல்லாட்டு தான் துவா கேட்கறது அங்கனைக்கு போடுது. துவா கேட்கறது அல்லாட்டு தான், ஆனா கபர்கிட்ட போய் கேட்கறது போடுது. ஆட பொருட்கள் இதெல்லாம் என்ன தடுக்கப்பட்ட விஷயம், தடுக்கப்பட்ட முதல விஷயம். துவா கேட்கலாம், இங்கிருந்து கேட்கலாம், அங்கதான் போய் கேட்கணும் இஸ்லாம் சொல்லலை. துவா கேட்கறதுக்கு சில இடங்கள் சொல்லப்பட்டிருக்குது, எந்த இடத்துல கேட்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அந்த கபர் வந்திருக்குதான். எந்த நேரம்னு சொல்லப்பட்டிருக்குது, கபருடைய நேரம் ஜியாரத் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்குதா? இல்ல. வினை துவா என்பது அதுக்கு வழிகாட்டப்பட்ட விடயம் இருக்கு, அந்த விடயங்களை பெறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜூருல் குபூர வலா தகூலு ஹுஜ்ரா. எனவே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபர்களை தரிசிக்கின்ற போது எவ்வாறு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள், இமாம்கள் எவ்வாறு அந்த முறையை பேணி இருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் அறிந்து அவ்வாறு ஜியாரத் செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எனவே இந்த விதத்துக்கள் சில வேளை நூதன செயல்கள் நிரந்தர இணை வைப்பு கொண்டு போய் சேர்க்காது, சில விஷயங்கள் நிரந்தர இணை வைப்பு கொண்டு போய் சேர்க்கும். எனவே அந்த விடயங்களை அறிந்து நாம் உதாரணம் ஒருத்தர் அல்லாட்டு துவா கேட்கிறார் கபரு கிட்ட, ஆனா அவர் பெரிய இணை வைத்தலாம் கருதப்படுமா? இல்ல. அந்த துவா கேட்கிறாரு, ஆனா யார்கிட்ட கேட்கிறாரு? அல்லாட்ட கேட்கிறாரு. ஆனா இந்த விஷயம் என்ன செய்யாது, அந்த பெரிய இணை வைத்தல் கொண்டு போய் சேர்க்காது. ஆனால் கபரிட்ட கேட்டாருன்னா பெரிய இணையத்திற்கு போய்த்திருக்கு. எனவே அந்த விஷயங்களை நாம தெரிந்து முறைப்படி நடப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எனவே அந்த மன்னருடன் சம்பந்தப்பட்ட விடயங்களில் அடுத்ததாக பெண்கள் ஜியாரத் செய்வது, மன்னரைகளை பெண்கள் தரிசிப்பது, இது ஆண்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு முஸ்தஹபான ஒரு விடயம். பெண்களை பொறுத்தவரை நபி அவர்கள் செய்கிறாங்க, தடுத்திருக்கிறார்கள். அதாவது லான ஜவ்வாராத்தில் குபூர், மன்னரைகளை தரிசிக்கக்கூடிய நபி அவர்கள் சபித்திருக்கிறார்கள். ஏனென்றால் நபி அவர்கள் இந்த பெண்களுக்கு தடை விதிப்பதன் நோக்கம் என்னவென்றால், பெண்கள் பலவீனமானவர்கள், அதே போன்று பொறுமை அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் பொறுமையை இழக்கக்கூடியவர்கள். சில வேளை என்ன செய்வாங்க, சத்தம் போட்டு அழுதுருவாங்க, அல்லது ஒரு பதற்றமான புலம்பல் நிலையை ஏற்படுத்திடுவாங்க. இவைகளெல்லாம் கருத்தில் கொண்டுதான் பெண்கள் மன்னரைகளை தரிசிக்க வேண்டாம் என்று நபி அவர்கள் தடுத்திருக்கிறார். அடுத்ததாக இந்த மன்னரைகளிடத்திலே சென்று பறவைகளுக்கு தீனி போடுவது. புறாக்களுக்கு எங்கேயும் தீனி போடலாம், அதனால சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன், எங்கேயும் போடலாம். ஆனா குறிப்பா அங்க போயிட்டு போடுறது, எங்க கபரடியில போயிட்டு போடுறது என்னத்துக்குன்னா அங்க உள்ளவரை கௌரவப்படுத்துறதுக்காகவோ அல்லது வேற நோக்குறது, அது கூடாது. எந்த இடத்துல புறாக்கு உணவு போடலாம். எனவே இவ்வாறாக மார்க்கத்திலே எல்லை மீறிவிடக் கூடாது. ஒரு ஆக்கு தீனி போடுறது கூடாதான்னு சொல்லி கேட்பாங்க, தாராளமா போடுங்க. ஆனா அங்க போயிட்டு கௌரவப்படுத்துறதுக்காக போடுவோமாக இருந்தா அதை தவிர்த்து கொள்றதுதான் நமக்கு மார்க்கம் காட்டிருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவே இந்த பூக்கள் வீசுவதோ அல்லது தீனிகள் வீசுவது, இவைகளை இந்த கௌரவம் என்ற ரீதியிலே நாம் ஆக்கிக் கொள்வது கூடாது. எனவே நாம் மஸ்ஜித் நபவியில் இருந்து ரியாதுல் ஜன்னாவுக்கு போய் சலாம் சொல்லிவிட்டு குபாவுக்கு போயிட்டு இப்ப நாம எங்க நிக்கிறோம், கபறுகளுக்கு போனா எப்படி நடக்கணும் என்கிற சில விஷயங்கள். கடைசியாக அங்குள்ள புறாக்களுக்கு நாம வேண்டும் என்று என்ன கௌரவத்தின் நிமித்தமாக உணவுகளை போடுவது கூடாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளிலே 2 பள்ளி முடிக்குது, ஒரு கபர் முடிக்குது, அடுத்த 2 கபரும் என்ன, ஒன்று மஸ்ஜித் நபி சலாம் சொல்லி வெளியே வந்த இடம் இது பகி, அடுத்தது யுத்தத்துல ஷஹீத் ஆகப்பட்டு அந்த விடயங்களை வரக்கூடிய வகுப்புகளில் பார்ப்போம். எனவே எதுவே நீ